கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை யூதாவின் ராஜாதிபத்தியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே துணை செய்து வழி நடத்துவாராக. இன்றைக்கு தியானத்துக்குன்னு அடிப்படை வசனம் எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல யூதாவை குறித்தும் அவருடைய வாழ்க்கை பின்னணி குறித்தும் பார்த்தோம். ரெண்டாவது தாமாரை குறித்தும் அவருடைய வாழ்க்கை பின்னணியும் பார்த்தோம். அடுத்ததாக உலக தோற்றத்துக்கு முன்னாடி எப்படி யூதா கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார், யூதாவில் ராஜாதிபத்தியம் ராஜ ஆளுகையை முன்குறித்திருந்தார் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் நாம் எப்படி ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோம், எப்படி அந்த ராஜாதிபத்தியமும் ஆசாரியத்துவமும் புறஜாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்தில் வந்தது, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாதிபத்தியும் ஆசாரித்துவமும் கிடைக்காம நமக்கு எப்படி வந்ததுங்கிறது குறித்தும் ஒரு சில வாரங்களாக பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிலுவையில் என்ன செய்தார், பெற்றெடுத்தார். அதனால் நாம் அவருக்கு என்ன செய்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவர் மேலே இருந்த ராஜாதிபத்தியமும் ஆசாரித்துவமும் அப்படியே நமக்கு என்ன செஞ்சிருக்குது, அந்த அபிஷேகம் நமக்கு கடந்து வந்திருக்கிறது. நாமும் அதை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நாம் ராஜாதிபத்திய சுதந்திரங்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ராஜாதிபத்தியம்னா ராஜ ஆளுகை, ராஜாவின் அதிகாரம், அதுதான் ராஜாதிபத்தியம்னா ராஜாவின் ஆளுகை, ராஜ ஆளுகையின் சுதந்திரம், அதாவது சுதந்திர உரிமை. நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளில் பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனம் சொல்லும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதாவது ஆண்டவருடைய திட்டத்தை இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. உலகம் தோன்றுகிறதுக்கு முன்பதாகவே தேவன், பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் என்னன்னு கேட்டால், தேவன் நம்மேல் ஒரு நோக்கத்தையும் ஒரு சித்தத்தையும் வைத்திருந்தார். 4வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அன்பில் நாம் பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவருமா என்ன செய்யணும், ஆமாம், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் நாம் என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லி நம்மை அவருக்கு முன்பதாக நிலைநிறுத்தணும்னு சொல்லி உலக தோட்டத்துக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் ஒரு திட்டமிட்டிருந்தார், ஒரு திட்டம் ஒரு சித்தம் வைத்திருந்தார். அதை எப்படி நிறைவேற்றணும், அது இயேசு கிறிஸ்து மூலமாய் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் முன்குறித்து வைத்திருந்தார். 5வது வசனம் சொல்லும் பொழுது, இந்த திட்டம் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி இந்த திட்டமிட்டார். ஏன் ஒரு திட்டம் வச்சாரு, நம்மளை குற்றமில்லாதவர்களாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம அவருக்கு முன்பதாக இருக்கும்படிக்கு உலக தோட்டத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து மூலமா இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஏன் இந்த ஒரு திட்டம் வைத்திருந்தார்னா, அவர் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்பினார். இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன திட்டங்கிறீங்க
அப்புறம் என்ன செய்றீங்க, இயேசுன்றீங்க, உலக தோற்றன்றீங்க. இதை நீங்க போக போக சரியா கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை புரியும். பொதுமொழி ஏற்புல இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, 5வது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. அந்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, மகிமையான பேரன்பு இருக்குன்னு. கிருபையின் மகிமை அங்கு கிடையாது, இங்கே சொல்லப்பட்ட கிருபையின் மகிமைக்கு அப்படின்னு இருக்குது. பொதுமொழி பேர்ல எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா, மகிமையின் கிருபைக்கு புகழ்ச்சியாகனா, கிருபைன்னு சொன்னா அங்க பொதுமொழி பேர்ல பேரன்புன்னு போட்டிருக்கும். மகிமையான பேரன்பின் புகழ்ச்சிக்காக இதை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறானா, இப்படி ஒரு திட்டத்தை இப்படி நம்மை நிறுத்தும்படிக்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறாராம். 6வது வசனத்துல சொல்லும் பொழுது, இந்த திட்டம் நிறைவேற என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இந்த திட்டத்தை நிறைவேற்றணும், அன்பில் பரிசுத்தமுள்ள குற்றமில்லாதவருமா பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி நாம நிக்கணும், அப்படி ஒரு திட்டமிட்டு அந்த திட்டம் நிறைவேறணும். ஏன், அவருடைய மகிமையான பேரன்புக்கு புகழ்ச்சியாகத்தான் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதை எப்படி நிறைவேற்ற முடியும்னு சொன்னா, நம்மை பிதாவாகிய தேவன் பிள்ளைகளாக தத்து எடுக்க வேண்டும். என்ன எடுக்க வேண்டுமா சொல்லுங்க, என்ன எடுக்கணுமா, தத்து எடுக்க வேண்டும். சுவிகார புத்திரர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தத்து எடுக்கிறது, தத்து பிள்ளையாகும்படி அப்படின்னு அர்த்தம். நம்மளை முன்குறித்திருக்கிறாராம். அப்போ பிதாவாகிய தேவன் நம்மை தத்து எடுக்கும்படிக்கு ஒரு திட்டமிட்டு நம்மை தத்து எடுத்திருக்கிறார். யாருக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தத்து எடுத்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பிதாவாகிய தேவன் முதல்ல பரலோகத்தை படைத்தார். எதை உண்டாக்கினாரு, பரலோகத்தை உண்டாக்கி தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பரலோகத்தை ஆள வைத்தார். அடுத்து பூமியை உண்டாக்கினார். பூமியை உண்டாக்கிட்டு பரலோகத்தின் எல்லையை, பரலோகத்தின் ராஜ்யத்தின் எல்லையை விரிவுபடுத்த பிதாவாகிய தேவன் விரும்பினார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இது நடந்தது. இப்போ ஒரு ராஜாங்க இருக்குன்னா, நீங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நாடு ரொம்ப சின்ன நாடு தான், ஆனால் அது முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் பார்த்தா அது என்ன நாடு, மிகவும் சின்ன நாடு. ரோமை பார்த்தீங்கன்னா, ரோம் பெரிய நாடுகளா கிடையாது, ரோம் ஒரு சின்ன பட்டணம் தான். அது முழு உலகத்தையும் என்ன செஞ்சிச்சு, ஆட்சி செஞ்சிச்சு. ஒரு நல்ல ராஜ்யம், ஒரு நல்ல அரசாங்கம் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே போகும். ஒரு நல்ல ராஜாங்கம் தன்னுடைய ஜனத்துக்கு நன்மைகளை கொண்டு வரும்படி, அவர்கள் உயர்வான விலை மதிக்க முடியாத வாழ்க்கையை வாழும்படிக்கு தன்னுடைய ராஜாங்கத்தை அதிகப்படுத்தி என்ன செய்யணும், விரிவுபடுத்தி கொண்டே இருப்பாங்க. ஒரு நல்ல அரசாங்கம், ஒரு நல்ல ராஜாங்கம். பரலோக ராஜ்யத்தை பிதாவாகிய தேவன் விரிவுபடுத்த விரும்பினார். உடனே பூமியை உண்டாக்கி அந்த பூமியில ஆதாமை உருவாக்கினார். பரலோகத்தை உண்டாக்கி குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை ஆட்சி செய்யும்படி வச்சார், ஆளும்படி வைத்தார். அதன் பின்பு எல்லையை விரிவாக்குறார். பரலோக ராஜ்யத்தின் எல்லையை விரிவாக்கி பூமியை உண்டாக்கி பூமியிலே ஆதாமை என்ன செய்தார், ஆதாமை அந்த பூமியை ஆளும்படி வைத்தார். எதற்கு, எப்படி இயேசு கிறிஸ்து பிள்ளையோ குமாரனோ, அதே போல ஆதாமையும் ஒரு குமாரனாகத்தான் படைத்து இந்த பூமியை ஆள வைத்தார். அவனை மனுஷனாக பார்க்கல, என்ன செய்தார், அவனை பிள்ளையாக தன் சொந்த குமாரனாக பார்த்து இந்த பூமியை அவனுடைய கரத்தில் கொடுத்தார். ஆதாம் கொஞ்ச காலம் நல்லபடியா இந்த பூமியை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தான், பூமியை ஆண்டு கொண்டிருந்தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்தான், சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்தான், பாவம் செய்து இந்த பூமியுடைய ராஜ்யத்தை இழந்து போனான். இந்த பூமியில ஆளுகிற ஆளுகையை அவன் இழந்து போய்விட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 38வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் எப்படி சொல்லி நம்ம பைபிள்ல பாபர் எடிசன்ல சொல்லி இருக்குது. ஆனா ERV பைபிள், ஈசி வெர்ஷன் சொல்லுவாங்க, அந்த பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஆதாம் தேவனின் மகன் என்று எழுதியிருக்கும். ஆதாம் யாருக்கலாம், தேவனுடைய குமாரன், தேவனுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனை மகனாத்தான் பார்த்தாரு.
அவன் நன்றாய் ஆளுகை செய்தான். கொஞ்ச காலத்தை அந்த பாவம் செய்து ஆளுகையை இழந்து போயிட்டான். இந்த பூமியினுடைய ஆளுகையை, இந்த ஆட்சியை பிசாசானவன், சாத்தானவன் எடுத்து கொண்டான். தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சு கீழ்ப்படுகிற வரைக்கும் அவன் பூமியை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு அவன் கீழ்ப்படியும் பொழுது இந்த பூமிக்கு ராஜாவா இருந்து பூமியை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, சாத்தானின் வார்த்தையை விசுவாசிச்சு சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தானோ அன்னைக்கே இந்த ராஜா ஆளுகையை, பூமியின் ஆளுகையை அவன் இழந்து போனான். சாத்தானுக்கு அடிமையாய் போனான். யாருடைய வார்த்தைக்கு நீங்க செவிசாய்த்து நம்பி கீழ்ப்படுகிறீங்களோ, எந்த வார்த்தை உங்க கீழ்ப்படியுதோ அவங்களுக்கு நீங்கள் அடிமையாய் இருக்கிறீர்கள். ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மரணத்துக்கு எதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிய இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதற்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அதற்கு நீங்க அடிமையாய் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ மொபைலுக்கு முழுசா நம்ம கீழ்ப்படுகிறோம்னா என்ன அர்த்தம்? மொபைலுக்கு அடிமை ஆகிட்டோம்னு அர்த்தம். ஒரு மனுஷங்க சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்குறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன செஞ்சுறீங்க? அடிமைகளாய் மாறிடுறீங்க. ஒரு விளையாட்டு துறையிலையோ ஒரு சினிமாவில் உள்ளவர்களுக்கோ அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு அவர்களையே பின்பற்றி அவர்கள் செய்கிறத மாதிரி நீங்கள் செய்ய முற்றிலும் உங்களை நீங்கள் அவங்க அதுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு யாராக மாறிட்டீங்க? அடிமைகளாய் மாறிட்டீங்க. இப்படி அரசியல்வாதிகளுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, சினிமாக்காரங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, விளையாட்டு துறையில் உள்ளவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, நிறைய சாதித்தவர்களுக்கு, பிரபலமானவர்களுக்கு நிறைய பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க. எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாமே அடிமையாக இருக்கிறோம். அதை மீறி நம்மளால் ஒன்று செய்ய முடிவது இல்லை. இப்போ சாத்தானுடைய வார்த்தைக்கு கேட்டு சாத்தானுக்கு அப்படியே ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படிஞ்சு அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அவங்க என்ன செய்தாங்க? சாத்தானுக்கு அடிமையாய் போனார்கள். அப்படின்னா ஆதாம் என்கிற ராஜா, பூமியின் ராஜா, ஏவாள் என்கிற பூமியின் ராணி, ரெண்டு பேரும் யாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? சாத்தானுக்கு தந்திரமான வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு விரிச்ச வலையில் என்ன செஞ்சா அப்படி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுனால என்னாச்சு? அவனுக்கு அடிமையாக மாறிட்டாங்க. அவனுடைய ஆதாம் ஏவாளுடைய அந்த ஆட்சியை, அந்த அரசாட்சியை, அந்த ஆளுகையை, அந்த சிங்காசனத்தை யார் பிடிக்கிட்டான்? சாத்தான் பிடுங்கி கொண்டான். இப்போ ராஜாவாக வாழ வேண்டியவங்க அடிமையாய் மாறிவிட்டார்கள். இதற்கு என்ன செய்ய முடியும்? இதற்கு ஒரு வழி உண்டாக்க வேணுமே. ஏன்னா பாருங்க, ஆதாம் அடிமையாய் மாறி போனதுனால ஆதாம் மட்டும் அடிமை இல்லை, அவன் சந்ததியாய் வந்த முழு மனுக்குலமும் யாருக்கு அடிமையாய் போனது? சாத்தானுக்கு அடிமையாய் போனது. ஏன்னா ஒரு ராஜாவின் பிள்ளை ராஜா, ஒரு மந்திரியின் பிள்ளை மந்திரி, அது மாதிரி ஒரு அடிமையின் பிள்ளை ஒரு அடிமை. இப்ப முழு மனுக்குலமே அடிமையாய் போயிருச்சு. பிதாவாகிய தேவன் பார்த்தார், பரலோகத்தில் தன் குமாரனை பார்த்து சொன்னார், இப்போ ஆதாம் என்ன செய்தானா, என்னுடைய குமாரனா பிள்ளையா இருந்தவன் இப்போ சாத்தானுக்கு அடிமையா மாறிட்டான். அவனை மறுபடி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கணும். விடுதலையாக்கி அவனை மறுபடியும் என்னுடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும். அதற்கு மூத்த சகோதரனாய் இருக்கிற, முதற் பேரானவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை போய் சொல்கிறார். நான் ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருக்கிறான்னு வச்சுங்களேன். இளைய பையன் என்ன செஞ்சிட்டான்? ஏதோ தவறான வழியில் போய் ஒரு ஆளுக்கு அடிமையாக போயிட்டானா அப்பா உடனே போய் யார்கிட்ட சொல்லுவார்?
மூத்த பையன் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, உன் தம்பி நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தா இப்போ என்ன செஞ்சிட்டான், பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒரு மனுஷனுக்கு இப்போ அடிமையா போயிட்டான். அப்போ என்ன செய்யணும்னா, அடிமையா இருக்கிற உன் சகோதரனை நீ மீட்க வேண்டும் என்று சொன்னா நீ தான் போய் உன்னுடைய சகோதரனை என்ன செய்யணும், மீட்கணும் என்று சொல்லுகிறது போல பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போய் சொல்றாரு, ஆதாமும் அவனுடைய வம்சங்களும் முழு மனுக்குலமும் இப்ப அடிமையா போயிருச்சு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதற்கு நீங்க தான் என்ன செய்யணும், காரியங்களை செய்து உதவி செய்ய வேண்டும். அதாவது நீங்க தான் என்ன செய்யணும், இந்த மனுக்குலத்தை மீட்கணும் அப்படின்னு பிதாவாகிய தேவன் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை போய் சொன்னார். அதற்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது பரலோகத்தை விட்டு இறங்கி எங்க போகணும், பூலோகத்திற்கு போகணும். ராஜாவா பரலோகத்தில் ராஜாதி ராஜாவா இருக்கிற நீங்க பூமிக்கு எப்படி போகணும், மனுஷனாங்கிறத விட ஒரு அடிமையாய் போகணும். ஏன்னா சாத்தானுக்கு அடிமையா ஆதாமில இருந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறாங்க முழு மனுக்குலமும். இப்ப பரலோகத்துல ராஜாதி ராஜாவா இருக்கிற நீங்க மனுக்குலத்தை ஆதாமியும் அவன் வம்சத்தையும் மனுக்குலத்தையும் மீட்கணும்னு சொன்னா நீங்க ராஜாவா கீழே இறங்கி பூமிக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு அடிமையாய் மாறி பூமிக்கு போய் ஆதாமையும் அவனுடைய வம்சத்தையும் முழு மனுக்குலத்தையும் மீட்கணும் என்று சொன்னார். ஏன் என்று சொன்னா நியாய பிரமாணத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நியாய பிரமாணத்தின்படி ஒருவனுக்கு கண்ணு போனா திரும்ப அவனுக்கு என்ன செய்யணும், ஆமா, கண்ணுக்கு பதிலாக கண்ணு, பல்லுக்கு பதிலாக காலுக்கு பதிலாக காலு, கைக்கு பதிலாக கை. அல்லேலூயா. ஆட்டுக்கு பதிலாக ஆடு, மாட்டுக்கு பதிலாக மாடு, மனுஷனுடைய ரத்தத்துக்கு பதிலாக மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் நியாய பிரமாணம். அப்படின்னா இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை மீட்க வர்றாரு, மனுஷனை. அது ரொம்ப முக்கியமா அடிமையை என்ன செய்ய போறாரு, மீட்க வர்றாருன்னு. இவர் ராஜாவா வந்து என்ன செய்ய முடியாது, இவரும் அடிமையாகத்தான் பூமியில வர வேண்டும். ஏன் அவர் ராஜாவா வர முடியல, ஒரு அடிமையை மீட்கணும் இவர் அடிமையானார், ஒரு மனுஷனை மீட்கும்படி இவர் மனுஷன் ஆனார். பரலோகத்தில் ராஜாதி ராஜாவா இருந்தவர் நம்மை மீட்கும்படி அடிமையாய் மாறினார், மனுஷ சாயலானார். பாருங்க, பிலிப்பியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எந்த ரூபம் எடுத்து மனுஷனானாராம், அடிமையின் சாயலாக ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறிட்டாராம். இதற்கு காரணம் என்ன, நாம் அடிமையாய் போனதினாலே நம்மை மீட்கும்படி வந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு வந்தார். 33 வருடம் இந்த பூமியில் அவர் என்ன செய்தார், மனிதனாய் இந்த பூமியில வாழ்ந்தார். வாழ்ந்து அவர் சிலுவையில் பலியாகி அப்புறம் நம்ம என்ன செய்து கொண்டார், மீட்டு கொண்டார். ஏனென்று கேட்டா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமர் 6:23 சொல்லுகிறபடி ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் அவங்க முழு வம்சமும் முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள மூழ்கி இருக்குது. அந்த பாவத்தினால முழு மனுக்குலமும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அனுபவித்து அவங்க நித்திய நரகத்துக்குள்ள போக வேண்டும். அப்ப முழு மனுக்குலமும் பாவம் செஞ்சுக்கிறாங்க, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவங்க அனுபவிச்சே ஆகணும், சாபத்தின் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்குது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா வந்து இப்போ முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் சாபத்தையும் குற்றத்தையும் அவர் என்ன செய்யணும், சுமர்ந்து தீர்க்க வேண்டும். அப்பதான் நாம காப்பாற்றப்பட முடியும். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53:10. கர்த்தரோ பிதாவாகிய தேவனோ அவரை இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு
நீடித்த நாளாயிருப்பார். பிதாவாகிய தேவனுக்கு சித்தமானது இயேசு கிறிஸ்துவின் கையினாலே வாய்க்கும். இப்போ இதுல குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார்னா சும்மா சிலுவையில கொண்டு போய் உடனே அரைஞ்சு அவர் என்ன செய்தார், உயிரை விட்டுட்டாரு, அவ்வளவுதான். ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் அவர் சிலுவையில் என்ன செய்தார், பாடுபட்டு தொங்கினாருங்க, பலி ஆயிட்டாரு, முடிஞ்சுங்க. இது மாதிரி எத்தனையோ பேர் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மரித்திருக்கிறாங்களே. ஒரு சிலர் கேட்கலாம், இயேசுநாதரை போல எத்தனையோ பேர் மரித்திருக்கலாமே, அதற்கு இதுக்கும் பெரிய என்ன வித்தியாசம் இருக்குது, அது போல அநேகர் பாடுபட்டிருக்கிறாங்களே நினைக்கலாம். ஆனா குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார்னு சொல்லும்போது லேவியராகமத்தில் மொத்தம் பிரதானமான 5 பலிகள் இருக்குது. அதை நீங்கள் லேவியராகமம் 1, 2, 3 நீங்கள் வாசிங்கன்னா அந்த அதிகாரத்து ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு பலிகள் இருக்கும். பிரதானமாய் 5 பலிகள் இருக்குது. அந்த 5 பலிகளில் ஒன்று முதல் பலி தகன பலி, அதாவது சர்வாங்க தகன பலின்னு சொல்லுவாங்க. 2வது பலி போஜன பலின்னு சொல்லுவாங்க. 3வது பலி சமாதான பலின்னு சொல்லுவாங்க. 4வது பலி பாவ நிவாரண பலி. 5வது பலி குற்ற நிவாரண பலி. இந்த போஜன பலியிலேயே பான பலியும் இருக்கிறது. பிரதானமா 5 பலி இருக்குது. 5வது பலி செலுத்துறது என்ன பலி, குற்ற நிவாரண பலின்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ தகன பலி, முதல் பலி சர்வாங்க தகன பலி செலுத்தணும்னா ஒரு பலி செலுத்துற சும்மா கொண்டு போய் அப்படியே அந்த ஆட்டையோ அந்த மாட்டையோ உடனே அப்படி வெட்டி என்ன செஞ்சிட மாட்டாங்க, பலி செலுத்திட மாட்டாங்க. இந்த சர்வாங்க தகன பலிக்கு கிட்டத்தட்ட 13 காரியங்கள் இருக்குது. அந்த 13 காரியங்களின் படி தான் இதை என்ன செய்யணும், பலி செலுத்த வேண்டும். சும்மா உடனே போய் என்ன செஞ்சிட முடியாது, பலி செலுத்திட முடியாது. 13 காரியங்கள் இருக்குது, 13 முறைகள் இருக்குது. அதெல்லாம் அதன்படி தான் அதை பலி செலுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு சொன்னால், சர்வாங்க தகன பலியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 13 முறை இருக்குது. அதில் முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா, முதல்ல அது ஆண் ஆடாக இருக்க வேண்டும். முதல்ல அது ஆண் ஆடா மட்டும்தான் இருக்கணும், முதல் கண்டிஷன். 2வது அது பழுதற்றதாக என்ன செய்யணும், இருக்கணும். பழுது இல்லாத ஆண் ஆடா இருக்குது, அதுக்காக போய் பலி செலுத்த முடியாது, பழுது இல்லாத ஆடா இருக்கணும் 2வது. 3வது பார்த்தா 1 வயது ஆடாக இருக்கணும். 1 வயதான ஆடுன்னு நம்ம படிச்சிருவோம். நிறைய நேரத்தில் பைபிள் அப்படி தான் படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம், 1 வயதானன்னு என்ன அர்த்தம், ஒரு வயசான ஆடு அப்படின்னு அர்த்தம். ஆனால் 1 வயசு ஆன 1 வயது ஆன இளம் ஆடை தான் அங்கே என்ன செய்யணும், பலி கொடுக்க வேணும். சர்வாங்க தகன பலியில் கரெக்டாக அந்த ஆடுக்கு 1 வயது இருக்கணும், இளம் வாலிப ஆடாக இருக்கணும். அது 1 ஆண் ஆடாக இருக்கணும், 2 பழுது இல்லாமல் இருக்கணும், 3 1 வயது ஆன ஆடா இளம் ஆடா இருக்கணும். ஏன் 1 வயது ஆன ஆடுனா, அது 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அது தன் சந்ததியை பிறப்பிக்கிற உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளதாய் அந்த ஆடு மாறும். அப்பத்தான் அதை என்ன செய்யணும், அந்த வாலிப இளம் ஆடை பலி கொடுக்க வேண்டும். நம்ம வாட்டுக்கு ரொம்ப குட்டி ஆடையும் பலி செலுத்திடக்கூடாது, ரொம்ப வயசான ஆடையும் என்ன செஞ்சிடக்கூடாது, பலி செலுத்த. இப்படி 13 முறைகள் கண்டிஷன் இருக்குது. ஒவ்வொரு பலிக்கும் கண்டிஷன் இருக்கிறது. இப்போ ஒருத்தங்க போஜன பலி செலுத்த ஆலயத்துக்கு போறாங்கன்னா உடனே நேராக போய் போஜனத்தை பலி செலுத்திட முடியாது. ரூல்ஸ் என்னன்னா, போஜன பலி 2வது பலி. இந்த 2வது பலி செலுத்த போறேன்னா என்ன செய்யற, கோதுமையை இடிச்சு மாவாக்கி அதை கொண்டு போய் அதிரசங்களை சுட்டு இது கொடுக்கறது, தகனிக்கிறது அப்படி கிடையாது. ஒருத்தர் 2வது பலி செலுத்த போனோம்னா முதல்ல போய் எந்த பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி முதல் பலியை செலுத்திட்டு அதற்கப்புறம் எந்த பலியை செலுத்தணுமா, போஜன பலி செலுத்தணும். ஒருவன் 3வது பலியாகிய சமாதான பலியை செலுத்த போறான்னா என்ன செய்யணும், தகன பலி செலுத்திட்டு 2வது போஜன பலி செலுத்திட்டு 3வது எந்த பலி செலுத்தணும், சமாதான பலி செலுத்தணும். ஒருத்தன் 4வது பலியாக இருக்கிற பாவம் செஞ்சுட்டாமே, பாவ நிவாரண பலி போய் செலுத்த போறானா நேரடியாக 4வது பலியை செலுத்த முடியாது. முதல் பலி சர்வாங்க தகன பலி, 2வது பலி போஜன பலி, 3வது பலி சமாதான பலி, 4வது பலி பாவ நிவாரண பலி செலுத்தணும். ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டான், அதற்கு அவன் பலி கொடுக்கணும். முதல் ஆளையும் என்ன செய்யணும்,
செலுத்தித்தான் 5வது பலியை அவன் செலுத்தணும். அதுபோல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல் 4 பலிகளையும் நிறைவேற்றி 5வது பலி என்ன செய்வாராம்? நிறைவேற்றுவார். இந்த சர்வாங்க தகன பலியில ஆடு என்ன செய்யணும்? கொல்லப்பட்டு தோல் உரிக்கப்படணும். அடுத்து அது சந்து சந்தாக வெட்டப்படணும். சந்து சந்தா வெட்டி எடுக்கணும் அந்த ஆட்டை. இப்ப இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். சும்மா சர்வாங்க இயேசுநாதர் பலியானாருங்க, சர்வாங்க தகன பலியானாருங்க, எனக்காக 5 விதமான பலியானார்கள் சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போகவே முடியாது. அப்ப இயேசுநாதர் சரீரமும் சந்து சந்தாக கிழிக்கப்படணும், பிக்கப்படணும். அதனால தான் ஏசாயா 52:14 சொல்லும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு உருவமே இல்லாமல் இருந்துச்சான், மனுஷ சாயலே இல்லாமல் இருந்துச்சான். அவரை பார்த்தவங்க பாருங்க வாரியினால அவரை போய் அடிக்கிறாங்க. எத்தனை? 39 அடி சாட்டையால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடித்தாங்க. சாட்டையில ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த ஒரு கைப்பிடியிலிருந்து 9 கிளை வாறு தொங்கும். அந்த 9 வாரில் நுனியிலையும் கல், பாறையின் கூர்மையான கல் இருக்கு பார்த்தீங்களா, சிப்பி சிப்பி கல். அந்த கல்லை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சில்லு சில்லா இருக்கிற கல்லை நுனியில கட்டி வச்சிருப்பாங்க. கட்டி வச்சு அந்த வாரை பிடிச்சு ஒரு அடி அடிச்சா அந்த 9 கிளையில் இருக்கிற 9 கூர்மையான கல்லு எங்க போய் படும்? உடம்புல பட்டு அப்படி இழுக்கும் பொழுது சதைய தோலை கிழிச்சுக்கிட்டு ரத்தம் பீரிட்டு தெரிச்சுக்கிட்டு 9 இடம் கிழிக்கப்படும். ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை இல்லை அந்த வாரல் நுனியில இரும்பு கொக்கி தான் இருந்துச்சு, இரும்பு கொக்கி மூலம் கிழிச்சாங்கன்னா இல்லை. இரும்பு கொக்கிகளை யூதர்கள் அடிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினதுல வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இப்படி ரத்தினம், இப்படி பலவிதமான பொருட்கள் இருந்தாலும், உலோக பொருள் இருந்தாலும் இரும்பு மட்டும் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா இரும்பு பாவத்தை அடையாளப்படுத்துது. அதனால இரும்பை பயன்படுத்த யாரு அனுமதிக்க மாட்டாங்க? யூதர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க சவுக்கடி தண்டனை கொடுக்கறது சரி, ஆனா அது நுனியில எதை தான் கட்டி இருக்கணும்? கல், பாறை நுனியை சிப்பியை கட்டி சில்ல கட்டி தான் அடிக்கணும். இரும்பு நுனியை யூஸ் பண்ணக்கூடாது. அது இயேசுநாதர் காலத்துக்கு அப்புறம் இரும்பு கொக்கிகளை பயன்படுத்தினாங்க ரோமர்கள். ஏன்னு சொன்னா இரும்பு பாவத்தை அடையாளப்படுத்துகிறது போல ஏன் கல்லை வச்சு அந்த கூர்விய கல்லை நுனியில கட்டி ஏன் அடிக்க சொன்னாங்க? அதுக்குன்னா ஏன் சம்மதிச்சாங்கன்னா கல் நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துது. ஏன்னா சீனாய் மலையில கர்த்தர் கற்பலகையில தான் என்னத்தை எழுதி கொடுத்தாரு? கட்டளைகளை எழுதி கொடுத்தார், 10 கட்டளைகளை. அதனால கல் என்பது நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துது. அந்த கல்லின் மூலம் அடிச்சு ஒருத்தனை கிழிக்கும் பொழுது என்னத்தை குறிக்கனா அவன் நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டான்ங்கிறத. அதனாலதான் ஒருத்தங்களை கொல்லணும்னா என்னத்தை வச்சு அடிச்சு கொள்ளுவாங்க? கல்லை வச்சு அடிச்சு கொள்ளுவாங்க. ஏன் கல்லை வச்சு அடிக்கிறாங்கன்னா நீ கல்லாகிய நியாய பிரமாணத்தை 10 கட்டளையை நீ என்ன செஞ்சுட்ட? மீறிட்ட. நீ விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லியிருக்கு, நீ விபச்சாரம் பண்ணிட்ட. அதனால அந்த கட்டளை மீறினதுனால அந்த கட்டளையாகிய கல்லை கொண்டே உன்னை அடிச்சு கொள்றன்னு கொண்டுருவாங்க. களவு செய்யாத இருப்பாயன்னு சொல்லியிருக்குது. யாரு களவு செஞ்சது? யோசுவா கூட படையில இருந்து யார் களவு செய்தது? ஆகான் என்ன செய்தான்? களவு செஞ்சான். நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? களவு செய்யாது இருப்பாயாக. களவு செய்ததுனால என்ன செய்யறாங்க? கல்லை எரிஞ்சு அந்த கல்லை வச்சே கொண்டு அவனை கல்லால மூடிடுவாங்க. அது மாத்திரமில்லை, இப்போ அப்சலோமை பார்த்தீங்கன்னா அவனையும் குத்தி கொண்டு போட்டு என்ன செய்யறாங்க? கல்லால எரிஞ்சு மூடிடுறாங்க. கல்லால கற்குவிலா மூடிடுறாங்க. ஏன்னா தகப்பனும் தாயும் கணம் பண்ணுவாயான் இருக்குது. தகப்பனை நீ கணம் பண்ணாம தகப்பனை கொல்ல பார்த்த. அதனால என்ன செய்யறாங்க? கல்லை வச்சு அவனை குத்தி அவனை இது பண்ணாலும் கல்லை வச்சு அடிச்சு அவன் கற்குவியலாவே நிரப்பி விட்டுறாங்க. இப்ப பாருங்க, கல்லை கொண்டு அடிக்கிறாங்க. காரணம் என்ன? கொலை செய்யாதிருப்பாயா? கொலை செஞ்சிட்டியா? கல்லை வச்சு அடிக்கிறாங்க. கொலை செய்யாதிருப்பாயான்னு அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினதுனால அந்த நியாயப்பிரமாணமாகிய கல்லை கொண்டே அவனை அடித்து கொலை செய்கிறோம். எங்க மேல ரத்தப்பழி விழாது. அதனால அவங்களுக்கு என்ன வராது? ஏன் சேவனை கல்லறிஞ்சு கொண்டாங்க? முதல் கட்டளை என்ன? என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டானா, நீ பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் கடவுள். அதை விட்டுட்டு இயேசுவும் தெய்வம் கடவுள் தேவன் சொன்னதுனால அந்த முதல் கட்டளை நீ மீறிட்ட.
ரெண்டாவது கட்டளை, யாதொரு சொருவத்தை விக்கிரத்தை நீ வணங்குற மாதிரி என்ன செஞ்ச, இயேசுவை சொருவமா விக்கிரமா மாற்றிட்டேன். அப்புறம் கர்த்தருடைய நாமத்தை வீணில் என்ன செஞ்சுட்டேன், வேற ஒருத்தருக்கு நீங்க கர்த்தர்னு சொல்லிட்ட, தேவன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து எரிந்து ஸ்தேவானை கொலை செய்தார்கள். அப்ப இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க? இதுதான் அடையாளம். எரிஞ்சு கொண்டவங்க மேல பாவம் பழி என்ன செய்யாது, ரத்த பழி வராது. ஏன்னா எதை வச்சு அடிக்கிறாங்க, கல்லு. அது நியாயப்பிரமாணத்தை வச்சு தான் அடிச்சிருக்கோம். அதனால எங்க மேல எந்த குற்றமும், அதனால தான் அவங்க என்ன செய்தாங்க, கல்லால் எரிந்து கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவ அடிக்கும் போதும் இவன் நியாயப்பிரமாணத்தை செஞ்சுட்டான், மீறிட்டான்னு அவரை சொன்னாங்க. யூதர்கள் எல்லாம் அப்படி சொல்லித்தான் அவர் ரோமர் கையில் ஒப்பு கொடுத்து அடித்தாங்க. இப்போ ஒரு அடிக்கு 9 இடம் கிழிந்து விடும். அப்போ மொத்தம் 39 அடி அடித்தாங்க. அதை நீங்க பெருக்கி பார்த்தா 351 இடத்துல அவர் உடம்பு கிழிஞ்சிருந்தது. முகத்துல, உடம்புல, முதுகுல, வயிற்றுல, தொடையில, காலில், பின்னந்தொடையில, கீழே எல்லா இடமும் கிட்டத்தட்ட 351 இடம் கிழிந்தது. கிழிந்து ரத்தம் பீறிட்டு வந்துச்சு. அதோடு கூட மட்டும் விடலை. வேத பண்டிதர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா, இயேசுநாதரை முள்முடி சூட்டி அடித்தாங்க. தலையில ஒரு காயம். அடுத்து 2 கைகளிலே ஆணியை வச்சு அரைஞ்சாங்க. அப்போ 2 கைகளில காயம். அது மாத்திரம் இல்லை, 2 கால்களிலும் அடித்தாங்க. 2 கால்களில் காயம். விழாவை கிழிச்சாங்க, விழாவில் ஒரு காயம். அப்புறம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெரிய தடியை வச்சு அவர் அடிச்சாங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் திரும்ப திரும்ப மாறி 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 தடியை வச்சு அவர் அடிச்சாங்க. அடிச்சு அவரை உருக்குலைய பண்ணினாங்க. இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வாரினால் 351 அடியும், மற்ற காயங்களாக 9 இடத்துலையும், கையில் காலில் விழாவில்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 360 காயங்கள் அவர் உடலில் உண்டானதுன்னு சொல்றாங்க. ஏன் 360 என்று சொல்றாங்கன்னா, நம்முடைய காலாண்டு கணக்குப்படி ஒரு வருஷத்துல எத்தனை நாளுங்க, 365 நாள். ஆனா யூதருடைய காலாண்டு கணக்குப்படி ஒரு வருஷத்துல 360 நாள். அப்படின்னா என்ன அர்த்தம், 360 நாளும் வருஷம் முழுவதும் அவருடைய ஒவ்வொரு காயங்களும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காயத்திலிருந்து வந்த ரத்தமும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் எனக்கு பதில் செய்யுங்கன்னு சொல்லி பழிவாங்க துடித்தது, நீதி கேட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வருஷத்தில் அத்தனை நாளும் நமக்காக, இது என் பிள்ளை, இவனை மன்னிச்சிருங்க, இவனை தகுதிப்படுத்துங்க, இவனை சுத்திகரிச்சிருங்க, இவன் மேல கிருபையாயிருங்க அப்படி சொல்லி வருடம் முழுவதும் அவருடைய காயமும் அவருடைய ரத்தமும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்ல, பூமி கோள வடிவில் இருந்தாலும் அதை டிகிரி கணக்கில் வச்சோன்னா 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 360 டிகிரியில எந்த கோணத்துல எந்த டிகிரி இடத்துல நீ இருந்தாலும் சரி, முழு பூமியில் உள்ள அத்தனை ஜனத்துக்காகவும் என்னுடைய காயம் பரிந்து பேசும், என்னுடைய ரத்தம் திறப்பல நின்று பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும் பிதாவுக்கு முன்பதாக. அப்படின்னா பாருங்க, அவர் நமக்காய் சிலுவையில சாதாரணமா எதையும் செய்து முடித்து விடல. இப்போ ஒவ்வொரு பழியாக என்ன செய்கிறாரு, சந்து சந்தாக கிழிக்கப்படணும். இப்போ அவரை அடிச்சு கிழிச்சு அப்படியே கொண்டு போய் அந்த நியாய சங்கத்தில் போய் நிப்பாட்டுறாங்களாம். என்னங்க இது, ஏதோ பெரிய ஒரு துண்டு கறி பீஸு, இறைச்சி துண்டு பெருசா அப்படியே சந்து சொந்தா அப்படியே கிழிச்சு அப்படியே தொங்க விட்ட மாதிரி இருக்குதான். மொத்தமா தொங்க விட்டு அப்படியே இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி இருக்குதான். இது மனுஷனா இல்ல ஒரு இறைச்சி துண்டின் துண்டு துண்டான கிழிச்சு தொங்க விடப்பட்ட பீஸான்னு கேட்கறாங்க. இது என்னதுங்க இவ்வளவு அகோரமா இருக்குது, இது என்னதுன்னே தெரியலன்னு கேட்கறாங்களா? இல்ல, இது ஒரு மனுஷன். கண்ணு எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு, முகம் எங்க இருக்குது, காது எங்க இருக்குது, சோல்டர் எங்க இருக்குது, வயிறு எங்க இருக்குன்னு தெரியல, எல்லாம் கிழிஞ்சு நார் நாரா அப்படியே தொங்குது. இப்ப உருவத்தோடு இருக்கிற இந்த சட்டை அப்படியே நார் நாரா கிழிச்சு அப்படி தொங்க விட்டு அது என்ன செய்யும், அப்படி அலங்கோலமா தொங்கி கொண்டிருக்கும். இது என்ன துணினே தெரியாத மாதிரி, உருவமே இல்லையாம். அதுதான் அந்த 52:14 வாசிங்கல. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும்
மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகரும் பிரமிப்படைந்தார்களாம். இது ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லும் பொழுது, பொது மொழிபெயர்ப்புல சொல்லும்போது, அவரை கண்ட அநேகர் திகைப்புற்றனர். மனித சாயலே அவருக்கு இல்லாது இருந்தது. மானிட சாயலே, அதாவது உருவமே, மானிட உருவமே அவருக்கு இல்லாது இருந்தது. இன்னொரு ஈசி வெர்ஷன்ல ERV சொல்லும்போது, ஆனால் பலர் என் தாசனை பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தனர். அவர் மனுஷர் என்றே கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தார்கள். என் தாசனாகிய இயேசு கிறிஸ்துவை, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலர் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவர் மனுஷன் என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கும் வகையில் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார்னு சொல்லுது. பரலோகத்தில் தேவ சாயலாய் ராஜாதி ராஜாவாய் அரசாட்சி செய்து கொண்டிருந்தவர் பூலோகத்துக்கு வரும்போது அவர் ஒரு அடிமையாக மனுஷ சாயலாய் வந்தார். அடிமையாய் மனுஷ சாயல்ல வந்தவர் சிலுவைக்கு போகும் பொழுது அந்த மனுஷ சாயலும் இழந்து உருவமில்லாதவராய் நாறு நாராய் கிழித்தெறியப்பட்ட ஒரு சதை பிண்டமாக, ஒரு இறைச்சி துண்டு போல உருவத்தையும் இழந்து சிலுவையிலே போய் தொங்கினார். சிலுவையை சுமந்து கொண்டு போய் சிலுவையிலே தொங்கினார். நமக்காக தேவ சாயலை இழந்து அடிமையாய் வந்து மனுஷ சாயலும் இழந்து உருவமே இல்லாத ஒரு சதையை இறைச்சி துண்டுகளைப் போல நாறு நாராக்கப்பட்டார். காரணம் என்ன? சர்வாங்க தகன பலின்னு சொல்லப்படுற தகன பலிக்கு அந்த ஆடு, வெட்டப்படுற ஆடு துண்டு துண்டாக்கப்பட வேண்டும். அப்படியே எரிக்கக்கூடாது, துண்டு துண்டாக்கி எரிக்கணும். இப்போ இயேசுநாதர் துண்டு துண்டு ஆக்கப்பட்டார். அடுத்த பலி பார்த்தீங்கன்னா போஜன பலி. இந்த போஜன பலியில கோதுமையை கொண்டு வந்து அப்படி சும்மா கல்லில் வச்சு சர்ன்னு அரைச்சிட மாட்டாங்க. எந்திர கல் வச்சு அரைக்க மாட்டாங்க. கோதுமையை போட்டு உலக்க சொல்லுவோம், நம்ம ஊரில் உலக்கன்னு சொல்லுவோம். அதை வச்சு உரலுக்குள்ள போட்டு என்ன செய்வாங்க? குத்தி கொண்டே இருப்பாங்க. குத்தி நொறுக்கி மாவாய் பொடியாகிற வரைக்கும் அதை விட மாட்டாங்க. அப்போ இயேசுநாதரும் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரம் 24வது வசனம் அப்படியா சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்துச்சுனா மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த கோதுமைன்னு யாரை சொல்றாரு? நம்மளை சொல்லலை. யாரை சொல்றாரு? அவரை சொல்றாரு. நான் தனிச்சிருந்தா, நான் சிலுவையில் போய் சாகாமல் மரிக்காம இருந்தா பலன் இல்லை. நான் சிலுவையில் போய் மரிச்சாதான் கோதுமை மணிகளாக நான் உங்களை என்ன செய்ய முடியும்? பெற்றெடுக்க முடியும். பூமியில் நான் விழுந்து விதையாய் விழுந்து கோதுமையாய் விழுந்து மடிந்தால்தான் உங்களை நான் பெற்றெடுக்க முடியும் என்று சொன்னார். அப்படி கோதுமையை அந்த பெரிய உலக்கை வச்சு இடிச்சு நொறுக்குவாங்களோ, அதே போல ஒரு பெரிய தடி, உலக்கையை போல பெரிய தடி எடுத்து உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மாறி 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 இயேசுநாதர் அடிச்சு நொறுக்கினாங்க. ஏன்னு சொன்னால் சிலுவையில் அறையும் பொழுது அவங்களுக்கு தெம்பு இருந்தால் அறை விடாமல் திமிரிக்கொண்டு தப்பித்து ஓடுகிறதுக்கு பயங்கரமாக முயற்சி செய்வாங்க. அதனால பலனே இல்லாதவர்களாய், ஒன்றும் இல்லாதவர்களாய் அவர்களை 12 உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மாறி 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 அடிப்பார்களாம், அடித்து நொறுக்குவார்கள். இயேசுநாதர் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் அடித்து நொறுக்கப்பட்டார். சும்மா சிலுவையில் பலியாயிட்டான்னு சொல்லிக்கிட்டு நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்படி பலவிதமான என்ன செய்யணும் கட்டளைகள் இருக்குது. அதன் படி, அந்த முறைமையின் படி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் செய்தார். ஏன்னு சொன்னா மத்தேயு 5:7 சொல்லும்போது, நியாய பிரமாணத்தை நான் அழிக்கிறதுக்கு வரல, அதை நிறைவேற்றதுக்கே வந்தேன் என்று சொன்னார். இப்போ சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அழுதாரு. ஏன் அழுதார் தெரியுமா? கெச்சமனே தோட்டத்தில் கூட அவர் ஒரு ஜெபம் பண்ணினார். லூக்கா 22:42 சொல்லும்போது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இதை நீங்கும்படி செய்யும், ஆனாலும் இது என்னுடைய உம்முடைய ஆக கடவுது என்று சொன்னார்.
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடம்னா என்ன? சிலுவையில் போய் நான் சாக மாட்டேன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, சிலுவையில் போய் நான் மறிக்கவும் அடிக்கவும் நொறுக்கப்படவும் கிழிக்கவும் நான் உயிரை விடவும் நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா ஒன்று, சிலுவையில் நான் தொங்கிக் கொண்டிருக்கும் போது முழு உலகத்தின் பாவத்தையும் குற்றத்தையும் சாபத்தையும் என் மேலே வைக்கும் பொழுது நீங்க என்னை கைவிட்டு விட்டுருவீங்க. அந்த காரியம் மட்டும் எனக்கு நடக்கக்கூடாதுன்னு கேட்கிறாரு. நீங்க என்னை கைவிட மட்டும் செய்யாதீங்க. என்னை என்ன பாடுபடுத்தினாலும், என்ன கிழித்தாலும், என்ன கொடுமைப்படுத்தினாலும் நான் அதெல்லாம் சகித்துக் கொள்வேன். ஆனால் உங்களை விட்டு ஒரு இமைப்பொழுது கூட பிரிந்திருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா, பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அந்த தனிமை பிரிவு எனக்கு வேண்டாம். அதனால இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆனால் பிதா அவருக்கு பதில் தரவே இல்லை. அதை மாற்ற முடியும் இல்லை. ஏன்னா புத்தக சுருளில் எழுதியிருக்கிறபடியே நான் இதோ வருகிறேன் பலியாகும்படி எபிரேயர்கள் சொல்லியிருக்கிறது. பலியாக வந்தவர் எப்படி சிலுவையை பார்த்து பயந்துட்டு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லுவாரா? ஜெபம் பண்ணுவாரா? வருகிறதே பலியாகிறதுக்காக, தன்னை நொறுக்க ஒப்பு கொடுக்கும்படி. இந்த பிரமாணங்களை, இந்த பலிகள் எல்லாம் பிதாவாகிய தேவன் கொடுக்கும் பொழுது இது எல்லாமே என் குமாரனுடைய வாழ்க்கையில அணு அணுவாய் நிறைவேறப் போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் கொடுத்தாரு. அப்போ பலியாக வந்தவர் ஏன் வேணான்னா, அந்த பிரிவு என்னால் தாங்கி கொள்ளவே முடியாதுன்னு சொன்னார். ஆனாலும் சிலுவையில் பாவ நிவாரண பலியா அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு பலியா சமாதான பலியாக மாறுறாரு, போஜன பலியாக மாறுறாரு. அடுத்து என்ன செய்கிறாரு? தகன பலியாக, போஜன பலியாக, சமாதான பலியாக தன்னை பலியாக்குகிறார். அப்புறம் பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாவம், முழு உலகத்தின் பாவம் யார் மேல வைக்கப்படுது? அந்த 4வது பலி நிறைவேற்றப்படுது. அப்ப பிதா யாரை கைவிட்டுட்டாரு? ஆனா அது முதலாவது பார்த்தீங்கன்னா, பிதாவே மன்னியும் தாங்கள் செய்கிறது. ஸ்டார்டிங்கில் பிதாவே அப்பாவேன்னு கூப்பிடுறவர் என் தேவனே என் தேவனேன்னு ஏன் தேவனா சொல்றாரு? அப்போ முழு உலகத்தின் பாவமும் அவர் மேல வைக்கப்பட்டுருச்சு. முழு உலகத்தின் குற்றமும் சாபமும் அவர் மேல சுமத்தப்பட்டுச்சு. பாவத்திற்கும் பிதாவுக்கும் ஒரு நாள் சம்பந்தம் இல்லை. அவங்களுக்கு சொல்லும் போது அவர் என்ன செய்யறாரு? பாவத்தை தீமையை பார்க்காத சுத்த கண்ணனா அவர் இருக்கிறாரு. அதனால தீமை பாவம் இருக்கிற இடத்துல அவர் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க முடியாது, கைவிட்டு விடுகிறார். முழு உலகத்தின் பாவம் சுமத்தப்படும் பொழுது அடுத்து கடைசியில் என்ன செய்றாரு? குற்ற நிவாரண பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுறார். அப்பயும் அவர் கதறிக்கொண்டிருக்கிறார். கடைசியில் எல்லா பலிகளையும் செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் என்ன சொல்றாரு? அதான் முடிந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசி வார்த்தை என்ன சொல்றாரு? பிதாவேன்னு சொல்லுவார். ஆரம்பத்திலையும் பிதான்னு சொல்லுவார், முடிவிலும் பிதான்னு சொல்லுவார். இடையில தேவன் சொல்லும் பொழுது முழு உலகத்தின் பாவமும் சாபமும் அக்கிரமமும் குற்றமும் அவர் தலைமையில அவர் மேல வைக்கப்பட்டிருந்த பொழுது அவர் தேவனே என்று சொல்லி கதறினார். அது தெரியாம நிறைய பேர் என்ன அவர் தேவன் தேவன் கூப்பிட்டாரு, அவர் எப்படி அவர் கடவுளா இருக்க முடியும்னு கேட்கிறாங்க. இதனுடைய விளக்கத்தை, அர்த்தத்தை, சத்தியத்தை தெரியாதபடியினால அவர் வேதனைப்பட்டார். குற்ற நிவாரண வழியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். மரணத்தின் உச்சத்தில் இருக்கிறார். உலகத்திலே நம்முடைய ஒருத்தனுடைய பாவத்தை நம்மால தாங்கிக்க முடியாது. ஒருத்தரை யாராச்சும் களவு செஞ்சிட்டோம், ஏதாவது குற்றப்படுத்திட்டோம், காயப்படுத்திட்டோம், அவங்கள வேதனைப்படுத்திட்டோம், அவங்கள பார்க்கும்போது நம்ம மனசு அப்படியே குத்தி குடைஞ்சி வேதனையாக்கும். அவங்க மூஞ்சில முழிக்க முடியாது, அப்படியே வேதனையா இருக்கும். சாகப்புற வரைக்கும் பயங்கர வேதனை இருக்கும். மன்னிக்க முடியாத பாவத்தை குற்றத்தை செஞ்சால் நிம்மதியாக வாழ முடியுமா? இந்த பாவத்தை சகித்து கொள்ளவே முடியாது. முழு உலகத்தின் பாவத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மேல சுமத்தி வைக்கப்பட்டுச்சு. தாங்கிக் கொள்ளாதது வேதனை. இப்போ சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காலையும் கையிலையும் ஏன் ஆணி அடிக்கிறாங்க தெரியுமா? மூச்சை மேலே இழுக்கும் பொழுது என்ன செய்யும்னா, முழு எடையும் மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது முழு எடையும் எங்கே போகணும்? அப்படி வெயிட்டு ஏறணுன்னே எல்லா வெயிட்டும் எங்கே போகும்? காலுக்கு போகும். அந்த காலில் ஆணி அடிச்சிருக்கனால தாங்க முடியாதான். உடனே படக்குன்னு மூச்சை விடுவாங்களா? மூச்சை விட்ட உடனே உடம்பு எப்படி முன்னாடி வந்துடும். மூச்சு வெளியில் கூட முன்னாடி வந்தோன்னே அப்படியே கைக்கு வந்துடுமா எல்லா வெயிட்டும். அப்போ கை ரெண்டும் அப்படியே தாங்க முடியாத உயிர் போகிற வழி. உடனே வலி தாங்க, அப்படி பழக்கணும் மூச்சு எழுத்தா எல்லா வெயிட்டும் காலுக்கு போகும். வலி வேதனை
தாங்க முடியாது. மூச்சை மறுபடி விடுவார், மூச்சை இழுப்பார், மூச்சை விடுவார். இப்போ ஜீவ சுவாசத்தை ஆதாமுக்கு, மனுஷங்களுக்கு உயிர் மூச்சாகி ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறார். மூச்சு இழுக்கவும் முடியல, மூச்சு விடவும் முடியல. உயிர் கொடுத்த, ஜீவ சுவாசத்தை கொடுத்த இயேசுநாதருக்கு நாம கொடுத்த பரிசு இதுதான். இத்தனை கொடுமையிலும் ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்றாரு. கடைசி எல்லாம் பலிகளையும் செய்து முடிக்கிறதுக்கு முன்பதாக அவர் கதர்ன உடனே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு கதர்ன உடனே நம்முடைய முகங்களை எல்லாம் அவருக்கு காண்பிச்சார். இவங்க எல்லாம் வருங்காலத்தில் உங்களுடைய சந்ததியா பிறக்க போறாங்க, உங்களுடைய பிள்ளையா வரப்போறாங்க. கோடான கோடி கணக்கிட முடியாதவர்கள் உங்கள் பிள்ளையாய் மறுபடி சாத்தானின் அடிமையாய் இருந்த இந்த மனுக்குள்ள உங்களுடைய பிள்ளையாக, எனக்கு பிள்ளைகளாக மாறப்போகிறார்கள் என்று சொல்லி காண்பித்த உடனே அவர் எல்லா வலி வேதனையும் தூக்கி எறிந்து நம் முகங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பித்தார். இந்த பலிகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவன் ரத்தம் சிந்தி உச்சபட்ச வேதனையை கோடான கோடி மடங்கு அந்த வேதனையை அனுபவிச்சு நம்மை பெற்றெடுத்தார். அதான் சங்கீதம் 110:3 சொல்லும்போது உம்முடைய எவ்வன ஜனம் பிறக்கும் அப்படின்னு அந்த வசனம் முடியும். விடியற் காலத்தில் பிறக்கிற கற்பத்தின் கனி போல, அதிகாலையில் உண்டாகிற கற்பத்தின் கனி போல பனி உண்டாகிறது மாதிரி உம்முடைய எவ்வன ஜனம் பிறக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். எவ்வன என்று சொன்னால் இளமையான ஜனம் பிறக்குமா, குழந்தையான ஜனம் பிறக்காது. எப்படி ஜனம் பிறக்குமா? இளமையான ஜனம் பிறப்பாங்களா? நாமளே எப்படி பிறந்திருக்கிறோம்? குறைஞ்சபட்சம் 16, 17, 18 வயசுல தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து என்ன செய்கிறோம்? யாராச்சும் குழந்தையாவே ஞானஸ்தானம் எடுத்து பிறந்துடுறாங்களா? கிடையாது. எப்படி மறுபடி பிறக்கிறோம்? இளமையின் ஜனமாக, 16, 17 வயசுக்கு மேலே உள்ள இளமையின் ஜனமாக நாம் மறுபடியும் பிறக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்தானம் எடுத்து பெற்றெடுத்தோம். இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிலுவையிலே பெற்றெடுத்தார். இத்தனை பாடுகளை, இத்தனை வேதனைகளையும் அனுபவித்து நம்மளை பெற்றெடுத்தார். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம காலையில் பாடும் பொழுது இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. இப்போ பாட்டு அப்படி பாடணும். அடுத்த ஒரு பாட்டு பாடணும். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே. இப்போ இயேசுவின் பிள்ளைனும் பாட்டு பாடுறோம். அதுக்கப்புறம் அப்பா பிதாவை எப்படி கூப்பிடுறோம்? பிதாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரனாக இருக்கிறார். குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு நாம யாரா இருக்கோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏசப்பாவுக்கு நம்ம பிள்ளைகனா, பிதாவாகிய தேவனுக்கு. ஆனா நம்ம பிதாவாகிய தேவனை எப்படி கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார்னு வசனம் சொல்லி அப்பான்னு கூப்பிடுறோம். ஏசப்பா நம்மை சிலுவையில் பெற்றெடுத்ததுனால அவர் என்ன செய்கிறோம்? அப்பான்னு சொல்லுகிறோம். ஆனா ஒரு சில இடத்துல உங்களுக்கு உடன் சுதந்திரவாளியாய் நீங்க இருக்கிறீங்க, இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளியாய் இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனாய் இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யுது? வசனம் இருக்குது. இயேசுநாதர் மூத்த சகோதரனா, அப்பாவா? பிதாவாகிய தேவன் அப்பாவா இல்லை தாத்தாவான்ற நம்ம முறைக்கணக்கு பார்த்து தாத்தாவா? ஏன் இதில் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது? என்ன பண்ண இப்படி சந்தேகமெல்லாம் வரும். ஒரு சிலர் கேட்டிருப்பாங்களா தெரியல. இந்த கேள்விகள் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்திருக்கலாம், ஒரு சில வராமல் இருக்கிறக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளைகளாய் சிலுவையில் பெற்றெடுக்கப்பட்டோம். சிலுவையில் பிள்ளைகளாய் பெற்றெடுக்கப்பட்ட நாம் பிதாவாகிய தேவனால் நாம் தத்தெடுக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவால் பெற்றெடுக்கப்பட்டோம், பிதாவாகிய தேவனால தத்தெடுக்கப்பட்டோம். தாவீது சொல்லும்போது தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள் அப்படின்னா, பெத்த தாயும் தகப்பனும் பெத்தவங்க என்னை கைவிட்டாங்க, கர்த்தரோ தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ என்னை சேர்த்து கொண்டார்ன்னு இருக்குது. அதை இன்னொரு மொழிபெயர்ப்ப கர்த்தரோ என்னை தத்து பிள்ளையாக எடுத்து கொண்டார்ன்னு இருக்குது. குமாரனாகிய இயேசு பெற்றெடுத்தார்,
பிதாவாகிய தேவன் நம்மை தத்தெடுத்து கொண்டார். அதுதான் சுவிகார புத்திரர் ஆகும்படி அப்படின்னு வருது பார்த்தீங்களா. தத்து எடுத்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ தத்து எடுத்தாருன்னு சொன்னா நாம் அவரை எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு தான் கூப்பிடணும். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சீசர்களே, ஊழியரே, சிநேகிதரே, அப்போஸ்தலர்களே அப்படியெல்லாம் என்ன செய்தார்? கூப்பிட்டாரு. சிலுவைக்கு போய் மரித்து உயிரோடு எழுந்து வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளே என்று சொல்லி என்ன செய்தார்? இயேசுநாதர் கூப்பிட்டார். நாம் எப்படி பிதாவாகிய தேவனால் நாம் தத்தெடுக்கப்பட்டோம் என்பதை குறித்து என்ன செய்ய போகிறோம்? வருகிற வாரங்களில் பார்க்க போகிறோம். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை சிலுவையில் பெற்றெடுத்தார், நாம் எப்படி சோத்திரம் தத்து எடுக்கப்பட்டோம் என்பதை குறித்து வருகிற வாரங்களில் தெளிவாய் பார்க்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இனிமே நாம் அடிமை, தூசி, புழு, குப்பை, மண்ணுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. நம்ம யாருங்க? ஏசப்பாவிற்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ எப்பயுமே நம்ம எப்படித்தான் போகணும்? பிள்ளைகளாக மட்டும்தான் போகணும். பிள்ளைகளாக போகணும். குற்றவாளிகளாகவோ பாவியாகவோ நாம் ஒரு நாள் போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைங்க ஒரு பொருளை திருடிடுச்சு. உடனே அந்த பிள்ளை தயங்கி வருது. அந்த உங்ககிட்ட நிற்கும்போது நீங்கள் பிள்ளையாக பார்ப்பீங்களா, திருடனா திருடியாக பார்ப்பீங்களா? புத்தி சொல்லி கண்டிப்போம். கண்டிக்கிறது தண்டிக்கிறது வேற. ஆனால் நீங்கள் எப்பயுமே உங்கள் பையனை திருடா அப்படியா கூப்பிடுவீங்க? திருட வர்றான் பாரு அப்படி யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இதுவரை சொல்லியிருக்கீங்களா பெற்றவங்க? இல்லை திருடி வர்றா பாரு திருடி அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இல்லை யாராச்சும் சொன்னால் ஆமாங்க அவன் திருடன் தான், அவன் திருடி தான் அப்படி என்னைக்காச்சும் நீங்கள் விட்டுருக்கீங்களா? உங்கள் பிள்ளைய உங்களுக்கு முன்னாடி சொன்னால் ஏற்றுக்கிறவீங்களா? பொய் சொல்லிடுச்சுன்னு வச்சுங்களேன். பொய் சொல்லிட்டான் இல்லை பொய் சொல்லிட்டா அப்படின்னா பொய்காரி வாரா பாரு, பொய்கார வாராம்பாருன்னா சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைய பார்த்து? இல்லை யாரோ அப்படி சொல்ல விடுவீங்களா? எப்படி பார்ப்பீங்க? பிள்ளையாத்தான் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் திருடனா பார்த்தா, திருடியா பார்த்தா உங்கள் பிள்ளைய எங்கே வைக்கணும்? ஜெயிலில் வைக்கணும். வைக்கிறீங்களா? எத்தனை பேரோட வச்சுருக்கிறீங்க? நாம் என்ன நினைக்கிறோம்? உடனே ஆண்டவரே நான் பாவி, தூசி, புழு, குப்பை, மண், நான் தகுதி இல்லாதவன், நான் குற்றவாளி. திருடுனது குற்றம்தான், பொய் சொன்னது குற்றம் தான். அதை நான் செய்ய வேணான்னு சொல்லலை. தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்சுட்டா அப்படியே குற்றவாளி பாவின்னு போயிடுவாங்களா பிள்ளைங்க? கிடையாது. மறுபடியும் அவர்களை சீர்திருத்தி கண்டித்து மறுபடியும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவங்களை. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி பார்க்குறாரு? குற்றம் பண்ணும்போது, தவறும் பொழுது என்ன செய்கிறாரு? நம்மளை பிள்ளையாத்தான் பார்க்குறாரு. பிள்ளை. அப்போ தான் ஏன் திருடுனேன், ஏன் பொய் சொன்னேன், ஏன் ஏமாத்தினேன், ஏன் இந்த தப்புகளை பண்ணேன், ஏன் இந்த பாவத்தை பண்ணினேன், இதை பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படி சொல்லி புத்திமதி சொல்லி சீர்திருத்துகிறார், சீர்வருந்த பண்ணுகிறார், சின்ன சின்ன கண்டிஷன் செய்கிறார். அப்போது எந்த நிலைமையில இருந்தாலும் நாம் அவருக்கு முன்னாடி யாராத்தான் போகிறோம்? பிள்ளைகளாகத்தான் போகிறோம். அப்போது நாம் எப்போ வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் தவறினாலும் தடுமாறினாலும் விழுந்தாலும் நம் பாவி குற்றவாளின்னு ஆண்டவர் சமூகத்தை விட்டு பிரிஞ்சு விலகி போயிடாதீங்க. அவரிடத்துல வாங்க, நான் உங்கள் பிள்ளை, ஆனாலும் தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் விழுந்துட்டேன், ஆனாலும் இப்படி மாறிட்டேன்னு என்னை மன்னிங்க, என்னை என்ன செய்யுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பிள்ளையாக உரிமையாக போய் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ எந்த நிலைமையிலும் நாம் பிள்ளையாய் போவோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தவும் உயர்த்தவும் ஆசீர்வதிக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய தியாகங்களை, அவருடைய பேரன்பை, அவர் நம்மை சிலுவையில் எப்படி பெற்றெடுத்தார் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து அவருக்கு துதித்து நன்றி சொல்லி அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக, அவருக்கு பேரை பெருமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.